ஆக்சுவலி ஒரு 2 கிலோக்கு வந்து வெங்காயம் தக்காளி வேணும். இல்ல இவன் இந்த கண்டென்ட்ல வர்றதாவே பிளான் இல்ல, பொறுத்து வாங்கினேன்னு பாத்துக்கிட்டு இருந்தான். முடியல போல பேசுறது வரணும்னா மைக் கொடுக்கணும். ஓகே, அதாவது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ நாங்களாம் சின்ன பசங்க இல்லையா, ஸோ எங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் வரும், ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே அதுக்காடி பேசுன்னு கோச்சிக்காதீங்க. இப்போ வந்து ஒரு காய் எப்படிக்கா பார்த்து வாங்குறது, எங்களுக்கு ஐடியா கொடுங்க. வெண்டைக்காய் எப்படி பார்த்து வாங்குறது, இது வெங்காயத்தை எப்படி பார்த்து வாங்குறது, ரேட்டை பார்த்து வாங்கக்கூடாது, மற்றபடி எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லுங்கள். நம்மகிட்ட இருக்கு எல்லா காய்கறியும் நயம் தான். நயனா நல்ல பொருள். நல்ல பொருள் எப்படி கண்டுபிடிக்கும்? நாங்கள் வேறு ஏதோ கடைக்கு போகிறோம், சென்னையில் எப்படி பார்த்து வாங்கணும், வெங்காயத்தை எப்படி பார்த்து வாங்கணும் அது சொல்லுங்கள். நசுக்கி பார்க்கப்படாது, சாப்பிட்டு பார்க்கணும், மோந்து பார்க்கணும். உள்ளே இப்படி நல்ல கலரா இருந்தாலே வாங்கிக்கலாம். என்ன கலர்ல இருக்கணும்? அது ரெட் கலரா, என்ன கலர்? ரோஸ் கலர். ரோஸ் கலர்ல இருந்தா வாங்கிடலாம். ஓகே, அப்புறம் தக்காளி எப்படி வாங்குறது? என்ன கலர்ல இருக்கும்? சிவப்பா தான் இருக்கும். நசுக்கி பார்த்தோம். நசுக்க கூடாது, பிழிஞ்சு பார்க்கணும். எப்படி பார்த்து வாங்கணும்? பீட்ரூட் தான் நசுக்க இருந்தா வாங்கிடலாம். செக்கப்பா இருந்தா வாங்கிடலாம். வெண்டைக்காவை வெண்டைக்காய் அது பச்சையா இருந்தாக்க வாங்கிக்கலாம். இல்ல, சிறிய காய், சின்ன காய், சின்னதா பார்த்து வாங்கணும். வெண்டைக்காவை பார்த்து வாங்கினாலே போதும். பிஞ்சா பார்த்து வாங்கணும். ரொம்ப முத்தி போய் இருக்க கூடாது. ஓகே, முருங்கக்காய் நம்ம இவன மாதிரி நல்ல காய், அதுவும் சின்னதா இருக்கிற மாதிரி சின்னதா இருக்க வாங்கணுமா? தடிசா இருக்கமா வாங்க கூடாது. பச்சை மிளகா அது ரொம்ப சின்னதா இருக்கும், அதுல எப்படிமா சின்னதை கண்டுபிடிக்கீங்க? கண்டுபிடிக்கவே வேண்டாம், அவங்களா கடைக்காரங்க கொடுத்துருவாங்க, போய் சாப்பிட்டு என்னமோ செஞ்சுட்டு போவாங்க. மிளகாலாம் அவங்க கொடுக்கறது வாங்கிட்டு போங்க. சரி, கத்திரிக்காய் எல்லாமே நல்ல காய் தான். இப்படி பெருசு எடுக்கலாம், பெருசுனா பெரிய அண்டாக்கு போடுவாங்க, சிறிய காய்னா சின்ன சாம்பாருக்கு. சின்ன சாம்பாருக்கு, சின்ன சாம்பார் பெரிய சாம்பார்லாம் இருக்கா? அதான் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்பவே. கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் நான் சொன்னப்போ நான் யோசிச்சிருந்தேன் அந்த மாதிரிலாம் இருக்கா, சும்மா ஏதோ கிண்டல் பண்றாங்க. ஆக்சுவலா இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். இதே வெள்ளை கலர்ல இருக்கு, ஃபாரின் கத்திரிக்காவா? இந்த கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் இந்த தென்காசி ஏரியால மட்டும்தான், உலகத்திலே இங்க மட்டும் தான் இருக்கு. வேற மத்த ஏரியாவுல இந்த கத்திரிக்காய் கிடைக்காது. இது செம டேஸ்டா இருக்கும். செம டேஸ்டா இருக்குமா? ஸ்பெஷல் இது. இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல பெனிஃபிட்லாம் இருக்கு. நல்லா இருக்கும். இது சும்மாவே மசாலா எல்லாமே சும்மா அவசியம் சாப்பிடலாம், நல்ல டேஸ்டா இருக்கும். சூப்பர். நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நாங்க 20 வருஷமா இருக்கோம். எங்களுக்கு ஜஸ்ட் தினசரி உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன? காலையில எத்தனை மணிக்கு வருவீங்க, எத்தனை மணி வீட்டுக்கு போவீங்க? காலையில அங்க 5 மணிக்கு வந்துருவோம். ஓகே. சாயங்காலம் 3 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் திருப்பி எப்போ வருவீங்க? மறுநாள் காலையில 5 மணிக்கு வரணும். 5 to 3 தான், நைட்ல இருக்காது கடை. ஏன்பா இப்போ ஈவினிங் 3 மணிக்கு போனாக்க மறுநாள் காலைல 5 மணிக்கு தான் வருவாங்க. அன்னைக்கு சாயங்காலமே 5 மணிக்கு எப்படி வர முடியும்? இல்ல, நைட்டு லேப்டாப் பண்ண மாட்டீங்க. நான் சாயந்தரம் வருவேங்க. நைட் இங்க கடை கிடைக்காது. எந்த கடையை வாங்கலாம்? ஆக்சுவலி வாங்கலாம்னா கடை வாங்கலாம், வேலை வாங்க போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். ஒன்றும் இல்லைண்ணே, ஏதாச்சும் வேலை இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். இந்த நார்மல் கடை டிபார்ட்மெண்ட் தான் மாற்றிடுவேன். வேலை கிடைக்குமா? ஏற்கனவே வேலைக்கு ஆள் இருக்கு தம்பி. பரவாயில்ல, ஒரு நாள் வாய்ப்பு கொடுங்க, கடையை சூப்பராக கேட்டுறேன். ஆல்ரெடி ஆள் இருக்குது, எப்படி வாய்ப்பு கொடுக்க முடியும்? சரி, அப்போ நீங்கள் வேணா கஸ்டமர் எடுங்க, நான் வந்து முதல்ல என்ன நம்பி ஒரு நாள் கொடுங்க கடையா, எப்படி ஓவன்னு காட்டுறேன் பாருங்களேன். ஒரு நாள் கொடுங்க. ஓகே, சரி. கல்லாப்பட்டி எங்க இருக்கு? இங்க இருக்கு கல்லாப்பட்டி. எடுத்தோடனே கல்லாப்பட்டி ஓனர் வேலை தான் கேட்டேன். சரி, பரவாயில்ல. பகல்ல பேய் வருது. ஓகே. நான் ஏற்கனவே வேலையில இருக்கேன். இங்க நீ திருடுற வேலையில இருக்கா? கடையில எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு இவங்க யாருங்க? இவங்க வீட்டுக்காரம்மாவா? முடியல, அப்ப கூட இல்லன்னு சொன்னாரா பாருங்களேன். ஆமா, இருங்க வீட்லயே போட்டு விடுறோம். உனக்கு ஒரு நாள் முன்னாடியே வேலைக்கு சேர்ந்துட்டேன் நான். சரி, சீனியர் ஆயிட்டீங்க. சரி, நம்ம கடையை வந்து நாங்க வேற லெவல்ல, நீங்க முதல்ல ஆயிட்டீங்க. நீங்க உண்மையிட்டு உட்காருங்க, வாங்க தண்ணி குடிங்க, உட்காருங்க. நீங்க வியாபாரம் நாங்க பாத்துக்கிறோம், உட்காருங்க. வாங்க. நம்ம கடையில எது வாங்கினா ஃப்ரீ. பாருங்க, இந்த அப்பளம் வாங்கினீங்கன்னா கலர் அப்பளம் ஃப்ரீ. கலர் அப்பளம் வாங்கினா இது ஃப்ரீ. ஆமா, பாத்துடலாம். எல்லாம் வியாபாரம் பக்கமா போயிடலாம். யாருமே காணோம். எந்த டைம்ல வருவாங்க? 2 பேரும் சேர்ந்து கடையை காலி பண்ணி போலுக்கா? இல்ல, கடை காலி பண்ணதான் சொல்லிட்டு வந்தேன் நானு. உட்காருங்க, நீங்க காலி பண்ணா என்ன? காலி பண்ணணும், அவ்வளவுதான். நம்ம இன்னும் யாருமே காணோம். அப்படியே மொத்தமா கொடுத்தான்னு பண்ணா ஈஸியா காலி பண்ணி. ஹாய், சொல்லுங்க மேடம். என்ன இந்த கடையில வேலை செய்றீங்களா? சரி, ஓனரா இருக்கேன். 2 பேர் இருக்காங்க. மார்வெலஸ், பியூட்டிஃபுல். ஓனருக்கு தெரிஞ்சதுன்னா கொலை பண்ணிடுவாரு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு வந்து சமைக்க பிடிக்காது. சோ அதனால அடுப்புல வச்ச உடனே வெந்தணும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். எல்லாமே வச்சனே வெந்துருமா? நீங்க சாப்பிட முடியாது அப்புறமா. உங்க 2 பேரும் வேலைக்கு வச்சா நான் வந்துருவேன் போலுக்கா? அப்ப நீங்க தான் ஓனரா? அப்ப இவரு? நான் வந்து ஓனரா வேலை செய்ய வந்திருக்கேன். ஆனா இவரு ஒரிஜினல் ஓனர். ஃபர்ஸ்ட் நான் வேலைக்கு வந்துட்டேன் ஓனரா. எல்லாரும் அப்ப இந்த கடைக்கு ஓனர் தான். ஆமா, இந்த கடையில மட்டும் கஸ்டமர் கூட ஓனர் ஆயிடுவாங்க. சரி, உங்க கடையில எது ரொம்ப ஃபேமஸ்? இந்த கடையில வத்தல் எல்லாமே ஃபேமஸ். வத்தல் ஃபேமஸ். இதெல்லாம் எங்க இருந்து வருது? நம்ம வீட்ல இருந்ததா இல்ல பக்கத்துல இருந்து வருதா? நான் பார்த்ததே இல்ல. இது என்ன? எல்லாமே அப்பளம். அப்புறம் வித்தியாசமா இருக்கு, ஒரு ஃப்ளேவர்ல அப்பளம். செமையா இருக்கு. எல்லாமே ஒரு டைப். இதுல என்ன அப்பளம்? அரிசி மாப்பளமா? என்ன அப்பளம்? மைதா அப்பளம். இது அரிசி அப்பளம்லாம் இருக்கா? இருக்கு. இந்த இருக்குல. இதெல்லாம் வந்து அரிசி மாவுல செஞ்ச அப்பளம், இதுல மைதா மாவுல செஞ்ச அப்பளம்.
ஓகே ஓகே எல்லாமே மதுரையில இருந்தே வந்திருக்கு. நம்ம கடையில இந்த அப்பளம் தான் ஃபேமஸ். எல்லாமே famous. எவ்வளவு வருஷமா நீங்க கடை வச்சிருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷமா வச்சிருக்கேன். 20 வருஷமா கடை வச்சிருக்கீங்க. எந்த பொருள் அதிகமா லைக் பண்ணி வாங்குறாங்க? எல்லாமே இன்க்ளூடிங் இது ரொம்ப ஃபேமஸ். இந்த ஸ்டார் ஸ்டார் அப்பளம் ரொம்ப ஃபேமஸ். famous. கையில ஸ்டார் போட்டு சாப்பிடலாம். இந்த ஸ்டார் பாரு. இது நல்லா இருக்குப்பா. மீன் மாதிரி இருக்கு. பாத்து பாருங்க. ஓகே. விண்மீன் மாதிரி இருக்கு. சூப்பர். இந்த வியாபாரத்தை நீங்க அப்பவே பண்ணிருக்கலாம்ல ஒரு வேலை கொடுக்கும்போதே. பண்ணிருக்கோம். சரி ஓகே. சரி ஓகே. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி உங்க பேரு? நன்றி. சுபஹான். சுபஹான். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். அண்ணா வணக்கம். வணக்கம்மா. உங்க பேரு? பேர் அமல்ராஜ். அமல்ராஜ். அண்ணா இப்போ எத்தனை வருஷமா தென்காசியில் இருக்கீங்க, கடை நடத்துறீங்க? தென்காசியில் வந்து 20 வருஷமா இருக்கும் கிடையாது. அப்போ உங்க ஊரு? ஊர் ராமச்சந்திரப்பட்டணம். ஓகே. நம்ம ஊர்ல என்ன ஃபேமஸ்? நம்ம ஊரில் தென்காசிலையா? ம். தென்காசியில் இப்போ நாங்கள் காய்கறி தொழில் பார்க்கறதுனால நாங்கள் காய்கறியை தான் ஃபேமஸாக சொல்ல முடியும். காய்கறி தான் ஃபேமஸ். என்ன காய்கறி ரொம்ப பயங்கர ஃபேமஸ், செமையா வியாபாரம் ஆகும், எப்பயுமே விற்கும்னா? இங்கே வந்து கத்தரிக்காய், தக்காளி, பல்லாரி, உள்ளி வரும். பல்லாரி எங்களுக்கு இந்த பேரே புதுசா இருக்கு. என்னது அது? பல்லாரி இந்த இருக்கலாம், இதான் பல்லாரி. வெங்காயம்னு சொல்லுவோம் நாங்க. இந்த ஊர்ல இதுக்கு பேரு பல்லாரி. இது எங்கள் ஊரில் பல்லாரி சொல்லுவாங்க. ஆமாம், அது சின்ன வெங்காயம். உள்ளி உள்ளி. உள்ளிலாம் அது வேற ஊர் பக்கம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதே வேற ஊருன்னு எனக்கு இப்போதான் தெரியும். ஏன்னா நாங்கள் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னு சொல்லி பழகியிருக்கோம். இது ரொம்ப புதுசா இருக்கு எங்களுக்கு அந்த பேர். வேற என்ன அதுக்கு? என்ன காலிஃப்ளவர் சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? காலிஃப்ளவர் தான் சொல்லுவோம். காலிஃப்ளவர். சுரைக்காய் பாக்க. இது அப்போ இது முட்டைகோசா? இது பேரெல்லாம் ஒரு குழப்பமா இருக்கு, அதனால கேட்டேன் நான். இது குடமிளகா. அப்படி குடமிளகா. ஆமா, இங்கேயும் குடமிளகா தான். இது சீனி அவரைக்காய். சீனி அவரைக்காய். இனிக்குமா? இனிக்கெல்லாம் செய்யாது, பொரிச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். அதனால சீனி அவரைக்கான்னு பேர் வந்துச்சு. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி.